வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமரன் ஐஆர்எஸ். எஸ்எல்டி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திரு சரவணகுமரன் ஐஆர்எஸ் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம், நன்றி. சார், சமீபத்தில் பார்த்த செய்திகளில் மன அழுத்தத்தால் இளைஞர்களுடைய பாதிப்பு, அந்த ஏஜ் அப்படிங்கிறது ஒரு 25, 18 அண்ட் பிலோ 14, 14க்கு கீழே, அது இளைஞர்கள் கூட கிடையாது, அந்த டீனேஜ், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஷர் வருது. அதில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநல மருத்துவ சங்கத்தினுடைய மாநாட்டில் அதை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது வாழ்க்கையுடைய பிற்பகுதியில் தான் மன அழுத்தம் வருகிறது, ஏன் இப்போ முற்பகுதியிலே வருது? இல்லை, அதாவது இறையன்பு சார் அவரோட புத்தகத்தில் எழுதியிருப்பார், மனம் எங்கே இருக்குன்னு தேடுற பிரச்சனையை விட மனம் எங்கே இருக்குன்னு தேடுற ஒரு பிரச்சனை உலகத்தில் ஓடிட்டுருக்கு. ஆனால் மனமே ஒரு பிரச்சனை தான் எப்பயும் இன்னும் கன்க்ளூட் பண்ணிடுவார் அதில். ஏன்னா மனம்ங்கிறது இன்னும் ஒரு டஃப்பான சப்ஜெக்ட். இதை சைக்காட்ரிஸ்ட் தேடிட்டு இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் தேடுறாங்க, மென்டலிஸ்ட்னு ஒரு குரூப் தேடுறாங்க, மெஜிஷியனு மைண்டை வச்சு தான் இது பண்ணுறாங்க, அஸ்ட்ராலஜர் அதை வச்சு தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேர் தேடியுமே அந்த மனம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி இன்னும் சயின்ஸ்லேயே இல்லை. நம்ம ஸ்பிரிச்சுவலிஸ்ட்லாம் அது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை நானும் பார்த்தேன். இதில் ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னென்னா, டெவலப்டு கண்ட்ரீஸில் உடல் ரீதியான பிரச்சனைகள் கம்மியாகும். அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் அதோடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு சேலஞ்சு கம்மியாகும், மன ரீதியான பிரச்சனைகள் ஜாஸ்தியாகவும் இருக்குது டெவலப்டு கண்ட்ரிஸ். இந்தியாவில் ரிவர்ஸாக இருக்குது. மன ரீதியான பிரச்சனைகள் இங்கே ரிலேட்டிவ்லி கம்மி. அதாவது யூஎஸ், யூகே, இது யூரோப்பை விட நம்ம இந்தியா கம்மி. நம்மளோட டெவலப்டு கண்ட்ரியில் கம்மியாக இருக்குது ஜப்பான். எப்பயுமே ஜப்பான் இந்த மென்டல் ஹெல்த்து, இந்த ஹியூமன் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸில் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. அது காரணம் அவங்களோட ட்ரெடிஷன் நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம இதில் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறது காரணம் நம்மளுடைய ஃபேமிலி வேல்யூஸு, ஜாயின்ட் ஃபேமிலி, நம்ம கிளான், இந்த ட்ரெடிஷன் தான் நினைக்கிறேன். ஸோ இது இப்போ இன்றைக்கி இளைஞர்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னா, இன்றைக்கி அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் நீங்கள் 10th ஆரம்பிச்சிருது, இன்ஃபேக்ட் 6th ஆரம்பிச்சிருது. ஸோ எஜுகேஷனில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் காம்படிஷன்ங்கிறத வீட்டில் பேரண்ட் பேசுகிறாங்க, ஸ்கூலில் டீச்சர் பேசுகிறாங்க, டியூஷன் டீச்சர் பேசுகிறாங்க. அப்போ அந்த ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகுது. இந்த ப்ரெஷர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுறது. ஸோ ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸில் போயிடுது. ரெண்டாவது, ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ். இப்போ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப நேரம் வெயில் அலைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு லைட்டாக ஆசை இருக்குது. ஆனால் கோல்ட் ட்ரிங்க்கும் இந்த வெயில் அலைஞ்சதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கோல்டுங்கிற ஃபீலிங் தவிர உள்ளே போய் அது நெகட்டிவாக தான் ஒர்க் பண்ணுது, பாசிட்டிவாக ஒர்க் பண்ணுறது இல்லை. மோர் குடிச்சா ஓகே, ஆனால் நம்ம கோல்ட் ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கிறோம். அது மாதிரி இவங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு டக்குன்னு ஒரு ஃபோனில் போய் ஒன்று பார்த்தா சரியாயிடுமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோன் யூசேஜ் இருக்கு இல்லையா, அது அதனுடைய இம்பேக்டை இந்த மனசில் கொடுக்குது. ஏன்னா நிறைய டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் எப்படின்னா வண்டியை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டாண்டு போட்டுட்டு ஆக்சிலரேட்டர் அழுத்துனீங்கன்னா, ரேஸ் பண்ணிங்கன்னா சத்தம் ஜாஸ்தி கேட்கும், எல்லா பாட்டும் ஆடும். இதுதான் பாடிக்கும். ஸோ இவங்களை ஸ்டேஷனரியாக உட்காந்துக்கிட்டு ஃபிசிக்கல் அதிகமாக மூவ்மெண்ட் இல்லை, ஹெல்த் இல்லை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாகிடுது இந்த படிக்கிறதுனால, படிப்புக்கு அதிக முக்கியத்துவம்னால. அப்போ அவன் என்ன ஆகிறான்னா ஓவர் சார்ஜ் ஆகிடுறான். அதில் இந்த ஏகப்பட்ட டேட்டா வரும்போது அந்த டேட்டாவை ரியாக்ட் பண்ணும்போது அதுவும் ஒரு ஹெல்த்துக்கு, ஒரு மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு மென்டல் ஹெல்த் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்காது. நம்ம எல்கேஜிலேருந்தே படிக்க ஆரம்பிக்கிறாங்க, டேட்டாஸ் பண்ணுறாங்க, அப்படிங்கும்போது மென்டல் அதுக்கு ஸ்டேபிள் ஆயிரும்ல. அப்போ அதை எப்படி நம்ம மன அழுத்தம்னு சொல்ல முடியும்? அதாவது அடாப்டேஷனுங்கிறது பாடியில் உண்டு. நீங்கள் தினமும் தோட்டத்தில் வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் கை ரொம்ப ஹார்டாகிடும். ஆட்டோமொபைலில் இருக்கிற வேலை பார்க்குற பசங்க பையன்லாம் பார்த்தா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அவனுக்கு ஆசிட் ஊற்றினா கூட ஒன்றும் ஆகாது. நாமளாக போகிறவங்களுக்கு அப்படி இருக்காது, சாஃப்டாக இருக்கும். பாடி எப்படியோ மனசு அப்படித்தான். அதில் ஆனால் அடாப்டேஷனுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இந்த ஜென்ரேஷன், இப்போ இருக்க 20-30 வயசில் இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, ஜென் ஜி, இந்த ஜென்ரேஷனில் அவங்க நம்ம 200 வருஷமாக தான் எக்ஸாம்ங்கிற டென்ஷனை பார்க்குறோம். அதில் இந்தியாவில் கடந்த 50 வருஷம் தான் எக்ஸாமுடைய பீக் நம்ம பார்த்துட்ருக்கோம். 1970s 80s யார் 10th எக்ஸாமை தவிர ஒரு எந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுங்கள். 1970 இந்த எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க எல்லாரும், அந்த ரிசல்ட் மட்டும்தான். இன்றைக்கி எஸ்எஸ்எல்சி, 12th, நீட்டு, ஜேஇ, நீங்கள் அந்த ரிசல்ட்டை பார்க்குறீங்க. அந்த ரிசல்ட்டுக்கு பின்னாடி இந்த குழந்தை ஒரு வருஷம் ஓடுறாங்கல்ல, அதில் டே இன் டே அவுட் அவனுக்கு இருக்க சேலஞ்ச் இருக்குல்ல, அது எவ்வளோ அடாப்ட் ஆயிருன்னு நினைக்கிறீங்க மைண்டு? நேச்சுரலாக இருக்கும். இப்போ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டாவது ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக். ரொம்ப நிறைய இப்போ ஜாயின்ட் ஃபேமிலி உடஞ்சி நியூக்ளியர் ஃபேமிலி, அது நிறைய பேர் ஒத்துக்காட்டால் கூட அதான் உண்மை. நீங்கள் அமெரிக்காவில் அதிகமாக இருக்கிறது காரணம் ஜாயின்ட் ஃபேமிலி உடஞ்சி நியூக்ளியர் ஃபேமிலி தான். ஸோ எமோஷன், சாப்பாடு எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு எமோஷன் முக்கியம். அந்த எமோஷனை நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணவே முடியாது, அது ரொம்ப நேச்சுரலாக வர வேண்டியது. ஸோ அது இன்றைக்கி நமக்கு லேக்னு. ஸோ எமோஷன் கம்மி, க்ரீனு, உங்கள் ஃபுட்டு ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு, உங்களுடைய ஓவரால் லைஃப் ஸ்டைல், இதில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது செட்டில் ஆகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்.
கல்யாணம் ஆகலைங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். இந்த அதில் இதெல்லாம் வந்து இப்போ இதை சரிப்படுத்தக்கூடிய ரெண்டு ஃபேக்டர்ஸ் என்னன்னா, ஒன்று கவர்மெண்ட்டு, ரெண்டாவது சொசைட்டி. இப்போ கவர்மெண்டால இவ்வளோ ஃபேக்டருக்கு சப்போர்ட்டே பண்ண முடியல. பண்ணால் எதுக்கு இவ்வளோ கோயிலில் கூட்டம் இருக்குது? தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த கோயில் போங்க இன்னைக்கு எவ்வளோ கூட்டம். தைப்பூசத்துக்கு மலையில் இப்படி கூட்டிலாம் ஏறி கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கு 2 பேர் வீடியோ போடுது, ஒரு அம்மா வீடியோ போடுது, முருகனை எப்படிலாம் கூப்பிடவே இல்லைன்னு. ஏன்னா அவன் கஷ்டம் அவன் எப்படியாவது பார்க்கணும்னு நினைக்கிறான். கடவுளை பார்த்தா கஷ்டம் தீருங்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்பிக்கை. ஆனால் தண்ணி குடிக்காம சாப்பிடாம ஒரு மாதிரியான கஷ்டப்பட்டு பார்க்குற விஷயத்தை இப்போ நான் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. கடவுளை சந்தோஷம் மகிழ்ச்சியாக எப்படி ஒரு கெஸ்ட்டை போய் பார்க்க போகிறோம் அப்படிதான் பார்க்கணும். அப்படிதான் நான் நினைப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் போய் பார்த்து அவரை ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவனுக்கு வேற இடம் இல்லை, ஸ்டேட்டால பண்ண முடியல. வேற யார் இருக்கா? கம்யூனிட்டி இல்லை, கிளான் இல்லை, ஜாயின்ட் ஃபேமிலி இல்லை. அவன் யார்கிட்ட கேட்பான்? ஸோ உங்களுக்கு நேச்சுரலாக ஸ்ட்ரெஸ் கூடும். இது குறையிறதுக்கான வாய்ப்பு இனிமே இல்லை. இந்த சொசைட்டி இதுக்கு எப்போ ரியாக்ட் பண்ண போதோ அப்போதான் குறைய போகுது. அது வரைக்கும் என்டையர் கம்யூனிட்டிக்கே ஸ்ட்ரெஸ் இருக்கு. அதுல சில இண்டிவிஜுவலுக்கு பாதிப்பு அதிகம் இருக்கு. நீங்க சொல்றீங்களா அந்த அடாப்டேஷன் யாருக்கு பண்ண முடியுதோ அவன் தப்பிச்சுக்கிறான், யாரால பண்ண முடியல அவன் பிரேக் டவுன் ஆகிறான். அப்படி பிரேக் டவுன் ஆனவனுக்கு என்ன ஸ்டேட் என்ன பண்ண முடியுது, என்ன சிஸ்டம் சப்போர்ட் பண்ண முடியுது? இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய சப்ஜெக்ட். ஒரு குழந்தை படிக்க முடியலன்னு சொல்லுது, என்ன பண்ணுறது அவனுக்கு? அப்போ நீ படிக்க முடியலன்னா நீ இப்படி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டா கரெக்டாக இருக்குமா? அது அவனால் ஒத்துக்க முடியுமா? அப்போ அவனுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான மெடிக்கேஷன் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான கவுன்சிலிங் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் எமோஷனல் சப்போர்ட் இருக்குது? இது எதுவுமே இல்லாட்டா அவன் என்ன பண்ணுவான்? ஒன்று இந்த லிக்கரில் அடிக்ட் ஆகி போயிடுவாங்க, அதுவுமே ஒரு அடிக்ஷன், அதுவுமே ஒரு மென்டல் டிசார்டருடைய இதுதான். இல்லைனா வேற மாதிரி அடிக்ஷனில் போயிடுறாங்க. கோயில் திருவிழாக்கு கூட இன்னைக்கு ஒரு 5th கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க, ஒரு நாள் லீவ் போட மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் லீவ் போட்டால் ஒரு சப்ஜெக்ட் போயிடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃபேமிலி ரிலேஷன் மேரேஜ்னா கூட ஸ்கூலுக்கு லீவ் போடக்கூடாது. வந்து அது பேரண்ட்ஸ், இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் 70s பிறந்தவங்க 80s பிறந்தவங்க தான். ஆனால் அவங்க நினைக்கிறாங்க நம்மலாம் மிஸ் பண்ணிட்டோம் ஒரு பஸ்ஸை, நம்ம கூட படித்து இப்படி ஆகிட்டான் அப்படிங்கிற வேகம் வந்து அந்த பிள்ளைங்க மேலே திரும்புது. அந்த பிள்ளைங்களுக்கு ப்ளஸ் ஏற்கனவே இருக்கிற விஷயம் தாண்டி ஒரு ப்ளஸ் வருது. அவனே படிக்கணும்னு ஆசைப்படுறவன்ட்ட எக்ஸ்ட்ரா யாராவது வந்து படி 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 படின்னு சொல்லும்போது அவர் வந்துடுது. இது ஸ்டார்டிங் படிப்புங்கிறது ஒரு ஸ்டார்டிங் ஸ்ட்ரெஸ். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட், நேச்சுரலி எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஹோமோசேப்பியன்ஸ் எழுதுன நம்ம ஆத்தர் சொன்ன மாதிரி இன்னொரு 10 வருஷத்துல எம்ப்ளாய்மெண்ட் சீனர் எப்படி மாறும்னே தெரியாதுன்னு சொல்றாரு. இப்போ ஏஐங்கிற ஃபேக்டர் இருக்குது. ஸோ ஒரு அன்சர்டனிட்டி வந்துருச்சு. இப்போ நான் அதில் கொஞ்சம் மாறுபட்ட கருத்து வச்சிருக்கேன். இருந்தாலும் எம்ப்ளாய்மெண்ட்டில் இன்றைக்கி ஒரு கடுமையான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அவருக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிறது இல்லை, அந்த பிடிச்ச வேலை கிடைச்சாலும் ரொம்ப நாள் இருக்க முடியல, அதில் இன்க்ரிமெண்ட் வரல, திடீர்னு கம்பெனி மூடிடுறாங்க. இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் எல்லாமே மேரேஜ் வரைக்கும் ஒரு மாதிரி ஆகும். மேரேஜ் முடிச்சு இன்னும் மல்டிடியூட் ஆகுதுன்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் மேரேஜ் வரைக்கும் இவங்களை மட்டும் பாதிக்கும். மேரேஜுக்கு அப்புறம் மனைவி குழந்தைங்களும் சேர்த்து பாதிக்கும். ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணணுமே, இப்போ ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும் அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கும் பொழுது பிரச்சனைக்கு அரசாங்கங்கள் சொல்யூஷன் சொல்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக தான் அவங்க சிம்பிளான பாப்புலிஸ்ட் மெசருக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் சிஸ்டம் ப்ராப்ளம். இதை டீல் பண்ணால் நீங்கள் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் என்ன படிக்கணும், படிக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, அது என்ன வேலை வாய்ப்பை உருவாக்குறது, அதுக்கு தகுதி படிப்பு எப்படி நேரோ டவுன் பண்ணுறது, இல்லை வேலை வாய்ப்பு எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணுறது, இத்தனைலாம் யோசிக்க அரசாங்கத்துக்கு அமைப்பு இல்லாதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, 5000 ரூபா கொடுத்துருவாங்க, என்ன பண்ணிக்கோ, டாஸ்மாகை ஓப்பன் பண்ணிடு, 5000 கொடுத்துரு, ஏதாவது பண்ணிக்கோ. இந்தமாரி எல்லா அரசாங்கங்களும் பாப்புலிஸ்ட் மெஷருக்கு போகிறாங்க. இந்த பாப்புலிஸ்ட் மெஷர் வந்து ஓட்டிங்க்கு கரெக்டாக போயிடும், ஆனால் அந்த இண்டிவிஜுவலோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சரியாக வராது. அதனால தான் நீங்கள் நம்ம நிறைய சூசைட் பார்க்குறோம். ஒவ்வொரு இளைஞர் சூசைடை பார்க்கும்போது நமக்கு மனம் வலிக்குது. ஏன்னா ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு லைஃப், அவருடைய வாழ்க்கை, அவரை சார்ந்த எத்தனையோ பேருக்கு ஒரு தீரா துயர், அவருங்க வந்து ப்ளஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது டேலண்ட்டை சமுதாயம் பார்க்கவே இல்லை. இன்னொன்று சார், இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது குடும்பத்தோட சூசைட் ரொம்ப கம்மி. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்த பிறகு நியூக்ளியர் ஃபேமிலி சூசைடுங்கிறது டேர்ம்ஸில் அதிகம். இப்போ திருப்பி ஜாயின்ட் ஃபேமிலி எப்படி ஆக்குறேன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஜாயின்ட் ஃபேமிலி ஆக்குறது என்ன பிரச்சனை இருக்குன்னா, நான் 3 பிரதர்ஸோ 3 சிஸ்டர்ஸோ சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதுக்கு வீடே இல்லை. இப்போ நம்ம ஃப்ளாட்ஸை சுருங்கிட்டே போகுது, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகுது, யாருமே ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அந்த காலம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா லேண்ட் ஒரு இடத்துல இருக்கும், ஒரே ஊரில் இருப்பாங்க, அவங்க ஒரு லேண்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, கம்பைண்டாக பண்ணுவாங்க. ஏன்னா அத்தனை பேர் பண்ணி தான் ஒரு கம்பெனி நடத்த முடியும். இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுமாரி அங்கே யாராவது தொய்வாக இருந்தாங்கன்னா அந்த தொய்வு தெரியாமல் கொண்டு போவாங்க, அது வெளியே தெரியாமல் கொண்டு போவாங்க. ஜாயின்ட் ஃபேமிலியே யாராவது ஒருத்தர் திறமை இல்லாமல் இருப்பார், அந்த திறமை இல்லாமல் இருப்பவரை வெளியில் தெரியாமலே போயிட்டு இருப்பார். வேற 2 அண்ணனுக்கு அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. 3 பேரும் பட்டு வேஷ்டி கட்டி போயிட்டே இருப்பாங்க. அந்த
தொய்வு அப்போ அவருக்குமே தெரியாது நம்ம தோக்குறோம், நம்ம கொஞ்சம் நமக்கு திறமை இல்லைனாலும் நம்ம இழந்துட்டோம், நமக்கு சொத்து இல்லை, இப்படி மிஸ் ஆகிருப்போம், இல்லை நம்ம சப்போர்ட் பண்ணுறக்கா, இந்தமாரி எந்த ஃபீலிங் அவருக்கு வராது. திறமை இல்லாதவங்க வயலில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, கொஞ்சம் திறமை இருக்கா வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் அமைப்பு ப்ரெசன்டேஷன் பக்காவாக ஈக்குவலாக கொண்டு போயிடுறாங்க. அந்த விஷயங்கள் நம்ம இந்த வடிவேல் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் கைப்புள்ளன்னு. இந்த கைப்புள்ளங்கிறது என்னன்னா, கிராமத்தில் 10 பசங்க விளாண்டுட்டு இருப்பானுங்க, எல்லாம் 15 வயசுல விளாண்டுட்டு இருப்பானுங்க. இந்த 15 வயசுல விளாடுறவனுக்கு தம்பி 7 வயசுல இருப்பான். அவன் இந்த கேமில் ஃபிட் ஆக மாட்டான். ஆனால் அவனை வெளியில் உட்கார வச்சா அவன் வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு எப்போ ஆட்டத்தில் கம்பா நான் கைப்பிள்ளன்றுவாங்க. கைப்பிள்ளனா அவன் யாரும் சீரியஸ் எடுத்துக்கூடாது. ஆனால் அவனுக்கு தெரியாது அது. அவன் ரொம்ப சீரியஸ் ஆடிட்டு இருப்பான். சீரியஸ் ஆடுவான், கேமை கொஞ்சம் அவன் நிறைய ஸ்பாயிலும் பண்ணுவான், ட்விஸ்ட்டும் பண்ணுவான். ஆனாலும் அவன் கேமில் ஒன்னாத பாட்டி, அவனை பாதிக்கடாம ஆடிட்டுமே தவிர நீ கைப்புள்ள ஒதுங்கிடுறான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் மனசு வலிக்கும். அந்த அளவுக்கு சமுதாயம் வந்து அரவணைச்சு அவனை கொண்டு போகுது. அப்படிதான் அந்த கைப்புள்ளங்கிற கேரக்டர். அந்த கேரக்டர் வச்சு ஒரு காமெடி ஒன்று அவர் கொண்டு வந்துட்டார். அதாவது அது ஏஜ் வைஸ் வரும், இது பில்டப் வைஸ். எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நான் பில்டப் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மீனிங்ல அவர் கொண்டு வந்தார். அது நாமள ஏஜ் வைஸ் ஒர்க் ஆகும். ஏன்னா கைப்புள்ளனா கையில் இருக்க புள்ளன்னு அர்த்தம். லைஃப்ல உண்மையாவே தெரிஞ்சுக்க வேண்டியதும் இன்னும் மீண்டும் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது ஏதோ ஒரு வகையில இருக்கிறவங்களா சேர்ந்து வாழுங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இருக்குல்ல. ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியை கொண்டு வர முடியாது, பட் இருக்கிறவங்க இனி ஜாயின்ட் ஃபேமிலியை உருவாக்க பாருங்க அப்படிங்கிறத நம்ம. ஏன்னா அது இன்னைக்கோ நாளைக்கோ இன்னொரு 100 வருஷம் கழிச்சோ மனித இனத்தோட எமோஷனுக்கு அதுதான் தேவை. அது இல்லாமல் நீங்கள் 1000 கோடி சம்பாதிச்சாலும் 10,000 கோடி சம்பாதிச்சாலும் நீங்கள் 3K ராக்கெட் விட்டாலும் திருப்பி அவன் மனசு மகிழ்ச்சியாக இருக்குது தான் வேணும். இப்போ டெவலப்டு கண்ட்ரீஸில் ஏன் மென்டல் ஹெல்த் அதிகமாக இருக்குது பிரச்சனை, டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ஏன் கம்மியாக இருக்குன்னா, டெவலப்டு கண்ட்ரீஸ்லேயும் டெவலப்மெண்ட் இருந்தாலுமே அது மென்டல் ஹெல்த் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுங்கிறது இவங்க புரிஞ்சுக்கணும். நீ 50 வருஷம் கழிச்சு அமெரிக்கா ஆனது போது இன்னும் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் என்ன அப்புறம் அது என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் வெற்றி நமக்கு, அதுதான் நம்ம மக்களுக்கு சொல்கிறோம். சூப்பர் சார், நன்றி சார். நன்றி, வணக்கம்.